என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கூலி படத்தோட அப்டேட் நம்ம ஏற்கனவே அதை போட்டுட்டோம். நம்ம போட்ட அடுத்த நாள் தான் அவங்க அப்டேட்னு ஒன்று கொடுத்தாங்க. பட் அது என்ன அப்டேட்டுங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். அது பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராங்க. மேபி அது ஒரு ஐட்டம் சாங்க கூட இருக்கலாம். அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போது இணையத்தில் ரஜினி ரசிகர்களே கூட பெருசாக கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, கூலிக்கு போதிய எதிர்பார்ப்பு இல்லையே. இந்த சிக்கிட்டு அப்படின்ற அந்த சாங், அந்த பாட்டை விட்டாங்க. அந்த வைப் ஓரிரு நாட்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக ஹைப்பே இல்லை. கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தால் தானே அந்த படம் பெரிய அந்த இலக்கை அடையும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சி கேட்குறாங்க. நம்ம அன்றைக்கே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு அழுத்தமான ஒரு பதில் வேணும் இல்லையா? அதுக்காக இதை சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அந்த முடிவை அவங்க எடுத்துட்ட பிறகு அதற்கேற்ற மாதிரி தான் அவங்க அடி வைப்பாங்க. எடுத்த எடுப்புலேயே பெரிய எதிர்பார்ப்புகளை, பெரிய அளவுக்கு பரபரப்பு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் ரிலீஸ் டைமில் சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் சுத்தமாக எடுபடாமல் போயிடும். அப்படி ஒரு நிலை பெரிய படங்களுக்கு வரவே கூடாது. இப்போ நீங்கள் அதுக்கு பெஸ்ட் உதாரணம் கங்குவா. அந்த படத்துக்கு 3 முறை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி காணாமல் போயிட்டாங்க அவங்க. திடீர்னு அப்புறமா தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன மாதிரியான விளைவுகளை சந்திச்சுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதற்கான திட்டமிடல்களை கரெக்டாக பண்ணும். அது சன் மாதிரியான ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சுருப்பாங்க, இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை பற்றி ரசிகர்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று, படப்பிடிப்பு இப்போ முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு சிக்கிட்டு வைப் சாங்கை ஏன் விட்டாங்கன்னா, தலைவரோட பிறந்த நாள், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது விட்டதுக்கு காரணமே விளம்பரம் இல்லை, பப்ளிசிட்டி இல்லை, இந்த செலிப்ரேட் பண்ணோம். டு செலிப்ரேட் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுச்சு. குறிப்பாக ரஜினியுடைய அந்த டான்ஸ் இருக்க, இதை அவங்க எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடினாங்க, எவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதை அவங்க அந்த மொமெண்டத்தை பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கல. ஏன்னா அப்படி கொண்டு போனால் அடுத்தடுத்த நாட்களில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அதோட விட்டாங்க. அப்புறமா இன்னும் அடுத்த கட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டாங்க. இப்போ படப்பிடிப்பு இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு அந்த ஐட்டம் சாங் அந்த மாதிரியான சிலதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. ரஜினியுடைய பாகம், ரஜினி அவருடைய பங்களிப்பு முழுமையாக அவருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி காட்சிகள்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அதன் பிறகு அந்த ப்ரொமோஷனல் ஒர்க்கை அவங்க தொடங்குவாங்க. இதில் நம்ம ரசிகர்கள் கேட்குறது என்னென்னா, கூலிக்கு பிறகு படப்பிடிப்பு, அதாவது படம் அறிவிக்கப்பட்ட படம் ஜெயிலர் 2. அந்த படத்தினுடைய அந்த அறிவிப்பு ஏற்படுத்தின அந்த அதிரடி இருக்கு, அது கூட இந்த படம் செய்யலையே, இந்த படம் ஏற்படுத்தலையே, இது பெரிய ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு படத்தை அறிவிக்கிற விதம் தான். இப்போ கூலி அறிவிச்சாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. கூலி அறிவிச்சப்போ அது ஏற்படுத்தின அதிர்வு எப்படி இருந்தது? ஜெயிலர் 2 அளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த டைம்ல லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சன் பிக்சர்ஸ், அப்புறம் அந்த பாட்டு, இது மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுச்சு. குறிப்பா அந்த DISCO அதை பயன்படுத்தின விதம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஸோ ஜெயிலர் 2ன்றது நெல்சனோட ஸ்டைலு. நெல்சன் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பீஸ்டுக்கு அப்புறமா வந்த நெல்சன் இல்லை இவரு, ஜெயிலருக்கு அப்புறம் வந்த நெல்சன் இல்லையா? அதனால மிகப்பெரிய ஒரு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் விளைவாக ஏற்பட்டது தான் அந்த எதிர்பார்ப்பு. அதே போல அதை நிறைவேற்றுகிற அளவுக்கு அவரு அந்த அறிமுக காட்சியை வச்சார். ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பூர்த்தி பண்ற விதமா ஒரு காட்சியை அமைச்சிட்டாங்கன்னா அவங்க மேல இன்னும் பெரிய ஒரு பிரமிப்பு வந்துடும், கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கொண்டாட்டம் தான் ஜெயிலர் 2க்கு வந்தது. அது அந்த அந்த படத்துக்கானது. அவ்வளவுதான். அதை தூக்கி அப்படி வாரம் வச்சிருங்க. ஏன்னா அந்த படம் இன்னும் படப்பிடிப்பு தொடங்கல. இந்த வருகிற வாரம் தொடங்க போறாங்க. அதன் பிறகு அதை பற்றிய செய்திகள் அதன் பிறகு வரும். எப்பன்னா கூலி ரிலீஸுக்கு பிறகு. இப்போ கூலியோட ப்ரமோஷன்ஸ், கூலியோட அந்த வைப் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு டீசர் இருக்கு, சிங்கிள் இருக்கு, அதே போல ட்ரெய்லர் இருக்கு, ஆடியோ லான்ச்சிங்கிற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. தலைவர் படங்கள்ல, அவர் படங்கள்ல மிகப்பெரிய பப்ளிசிட்டியே என்னன்னா, ஊர் ஊரா போய் பேட்டி கொடுக்கறது இல்லை,
சேனலா போய் உட்காந்து பேசுறது இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு ஆடியோ லான்ச்சு, அதுல 1 மணி நேரம் அவரோட பேச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து அந்த வைப் இருக்க, அது மிக பெருசா இருக்கும். அதை வந்து படக்குழு நம்புது. அதனால வந்து அந்த நேரம் வரும்போது நீங்க பாருங்க, கூலியோட அந்த ஹைப் இருக்க, அது இதுவரைக்கும் எந்த படமும் பார்க்காதது அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க. தலைவர் படங்கள்லயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம், அதாவது ஹைப்பை உருவாக்கின படம்னா அது வந்து தளபதி. தளபதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படையப்பா, அதுக்கப்புறம் பாபா, அதுக்கப்புறம் சிவாஜி. இப்படி இந்த படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு படத்தை இன்னொரு படம் மிஞ்சுற அளவுக்கு வந்து அதற்கான அந்த ஹைப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவரைக்கும் இந்த படங்கள் எல்லாம் செய்யாத ஒரு பெரிய ஹைப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த கூலி திரைப்படம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழை தாண்டி இந்த தமிழ் பட உலகை கவனிக்கிற மற்ற மொழி படத்தை உருவாக்குறாங்களே அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், இவங்க எல்லோருமே உறுதியா சொல்றது என்னன்னா, இந்த கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவோட உச்சமாக அமையும். அதுக்கப்புறமா ஜெயிலர் வரும்ன்றது வேற. ஆனா இந்த தேதிக்கு, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் உச்சமாக இந்த கூலி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த படம் வெளியாகிற தேதியை திரும்ப திரும்ப குழப்பிக்கிட்டே இருக்காங்க. பட நிறுவனம் இல்லை, அவங்க ஒண்ணுமே சொல்லலை. ஆனா இந்த படத்தை பத்தி பேசுற அப்படிங்கிற பேர்ல வந்து பலரும் உளறிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த உளறல்களில் ஒண்ணு இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி. திரும்பவும் சொல்றேன், இந்த படத்தோட ரிலீஸ் தேதிங்கிறது ஆகஸ்ட் மாதம் தான். அது எந்த நாள் எந்த தேதிங்கிறத பட நிறுவனம் வந்து அறிவிக்கும். ஆனா தலைவரோட அந்த 50வது பொன்விழா ஆண்டு இருக்க, அந்த பொன்விழா ஆண்டை மிகச்சிறப்பா கொண்டாடுற வகையில இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படத்தோட ரிலீஸ் இருக்குங்கிறத மட்டும் உறுதியா சொல்லலாம். இந்த படத்தோட காஸ்டிங்கே வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய காஸ்டிங் தான். அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவங்கெல்லாம் என்ன மாதிரி இந்த படத்துல வருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஒன்னொன்னா சொல்ல சொல்ல மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படும். குறிப்பா ஆமீர் கான் அந்த படத்துல இருக்காரு. அதை இன்னும் வந்து பட நிறுவனம் அதாவது வெளிப்படையா சொல்லல. அது படப்பிடிப்பு நடந்த இடம், படத்துல அவர் கலந்துக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டுட்டாங்க அன்அபிஷியலா. அதை தயாரிப்பு நிறுவனம் சொல்லலை. அதை சொல்லும்போது இன்னொரு பெரிய ஒரு பரபரப்பு கிளம்பும். அதே போல இந்த படத்துக்கான ஒவ்வொரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்ஸை அனௌன்ஸ் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு ரசிகர்கள் காத்திருக்கணும். இது என்னடா ஐப்புள்ளியேன்னு சொல்ல சொல்ல இதையே ஒரு செய்தியை வந்து மற்ற, அதாவது ரஜினிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அல்லது இந்த கூலி படத்தை எப்படியாவது டீக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இதையே ஒரு பேசு பொருளை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா பேசுறாங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இது கூலி படத்துக்கு ஏன் எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற தலைப்பிலே வந்து ஒரு 10 வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அது எதனாலன்னா, ரசிகர்கள் இப்படி பேசுனாங்கல்ல, இந்த பேசுறதை வச்சுக்கிட்டு அவங்க ஃபேன்ஸுக்கே நம்பிக்கை இல்லைப்பா, அவங்க ஃபேன்ஸே வந்து இந்த மாதிரி கதறாங்க, அவங்க ஃபேன்ஸே ஏமாற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து அதில் தெரியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரசிகர்களே காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. ரசிகர்கள் இந்த படத்தை முன்னெடுத்துட்டு போனோம். நான் முன்னே சொல்லியிருக்கேன், இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு வந்து உங்களை அறியாமல் நீங்கள் யாரும் பலியாயிடக்கூடாது. அவங்களை அடித்து நொறுக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த சமூக வலைதள பக்கங்களில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கணுங்கிறது தான் இந்த கூலிக்கு நீங்கள் செய்கிற நல்ல விஷயம். இந்த கூலி, அதாவது ரஜினிங்கிற இந்த பொன்விழா நாயகனை நம்ம எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம், அவரை எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான்.